Hi everyone. நிஃப்டி 50 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருந்தாங்க. ஓப்பன் ஆன மார்க்கெட் பெருசாக அளவில் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அப் சைடில் வந்து இன்ட்ராடே லெவலில் வந்து 150 பாயிண்ட்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் இன்ட்ராடே ஐலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வால் ஆகியிருந்தாங்க. ஸோ முடியும் போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நியர்லி 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் முடிஞ்சிருக்கு. நேற்று நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் வியூ கொடுத்துருந்தோம். என்னென்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஜோனுக்குள்ளே இருந்தால் அது ஒரு ரிஸ்கி பையாக இருக்கும். அதனால 25,600 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும்போது ஒரு பையராக இருக்கலாம். இதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் போகவே இல்லை. பையர் ஜோனை மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு மேலே பிரேக் போட்டு ரீச்சும் பண்ணல, பிரேக் அவுட்டும் பண்ணல. பட் அந்த சைடு மூவ் ஆயிருக்காங்க, பட் அந்த அளவுக்கு போக முடியல. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு 25,450 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து 25,350 வரைக்கும் இருக்கலாம், 350 to 360. இதையும் பிரேக் பண்ணுறப்ப டவுன் சைடில் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்க. பட் ஆனால் பெரிய லெவலில் வந்து இன்ட்ராடே ஆகி ஒரு 200 பாயிண்ட்ஸ்ன்றதுனால பெரிய லெவலில் எக்ஸ்பைரிங்கிறதுனால கீழே வர முடியல. பட் டவுன் சைடை நோக்கி தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு போகுது. அது போக இன்னொரு வியூ என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ்ல பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். என்ன ரேஞ்ச் அப்படின்னா 25,360 to 25,600 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துட்டு இருந்தாங்க. அது இன்னொரு பாயிண்ட். இப்போ நம்ம நேற்று சொன்னதுல 2 இது எக்ஸாக்டா நடந்திருக்கு. இன்னொன்று வந்து மேலே போகாதுன்னு சொன்னோம், அதுவுமே மார்க்கெட்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு மெயினான ரீசன் நம்ம டெக்னிக்கலா மார்க்கெட்டை வந்து அந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் டெக்னிக்கல் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 25,150 200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கரெக்ஷன்ஸ் வரலாம். அதையும் பார்த்தா 25,000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை நோக்கி தான் கரெக்ஷனை நோக்கி தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இமிடியேட்டா இதெல்லாம் நடக்காது இல்லைங்களா? ஸோ கரெக்ஷன் ஸ்பேஸ் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்லாம் இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, இப்போ கரெக்ஷன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இங்க ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு ப்ரோ ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னா அந்த அப் சைடா இருந்தா அப் சைட்ல ஃபாஸ்டா இருக்கும். அதே போல டவுன் சைட்ல இருக்கும்போது டவுன் சைடில் ப்ரோ ட்ரெண்டாக இருந்தால் டவுன் சைடில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் அப் சைடுக்கு வந்து அதுக்கு கரெக்ஷன் ஆப்போசிட் சைடு கரெக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதே போல் தான் மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்து ஒரு 850 பாயிண்ட்ஸ் பக்கம் ரேலி கொடுத்துருந்தாங்க. என்ன அப் ட்ரெண்ட் நிஃப்டி. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வந்து கரெக்ஷன் ஸ்பேஸு கரெக்ஷன் இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 days 5 days இன்னும் ஆயிட்டு இருக்கு. ஒரு 400 பாயிண்ட்ஸ் கூட இன்னும் ப்ராப்பராக இன்னும் வரல. எக்ஸாக்டாக பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஐ கொடுத்துருந்துச்சு 700 660. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடம் லோ வரும்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு 50 bars. ஓகே, இது நடக்கிறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே மார்க்கெட் வந்துருக்கு. டைம் சொல்லணும்னா டே காலண்டர் போகிறதுனால ஸோ நிறைய டூல் இருக்குது. டூலாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ப்ரைஸ் வித் டேட் ரேஞ்சு அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் நம்ம கீழே வருது அப்படிங்கிறத இந்த டூலில் அழகாக பார்க்கலாம். இப்போ 4 days 4 days வந்து இந்த ரீச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து
ஆனால் கரெக்ஷன்ஸ் பேஸில் பாருங்கள் 4 டேஸ்க்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கூட வரல, 290 பாயிண்ட்ஸ் டு 300, ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 டேஸ் டு 5 டேஸ் இருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸும் ஒரு 4 டேஸ் லாஸ்ட் 3 டேஸ்லேயே ரேலி கொடுத்துருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க இது 4 நாளைக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் எந்த சைடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்ஷன்ஸ் வந்து பெரிய மூமெண்ட் கிடைக்காது. அதனால நீங்கள் நிஃப்டி 50ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் பேஸில் பண்ணும்போது ஸோ ஈஸியாக உங்களோட ப்ரீமியம் வந்து டீக்கே ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணாது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கைடன்ஸோட ஆப்ஷன்ஸை அப்ரோச் பண்ணுறது பெஸ்ட் அவுட். இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன டவுன் சைடு நோக்கி தான் போயிட்டுருக்கு. பட் இது திரும்பவும் இந்த இடத்துல என்ன ரேஞ்சை பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக 25,350 to 360 இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து 25,150 இந்த ரேஞ்சுக்கு வந்து 200 to 150 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கு நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் அப்சைடில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் அப்சைடில் வந்து 25,600 வரைக்கும் கரெக்ஷன் 600 வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கும். பட் பெரிய லெவல் கன்ஃபர்மேஷன்ஸ் பையர் வந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,600க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறப்ப தான் ஒரு ஸ்ட்ராங் லெவலில் பையர்ஸ் வந்து அதிகப்படியான பையர்ஸ் என்ட்ரிஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே கீழே லெவலில் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,150 to 200 ரேஞ்ச் 25,000 இந்த ரேஞ்சில் தான் அதிகப்படியான பையர்ஸ் வந்து என்ட்ரிஸ் கொடுப்பாங்க. இது ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக 25,000 ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் டவுன் சைடில் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு பாசிபிள். வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த சைடு வேணாலும் போகலாம். ஸோ ஏன்னா இந்த ஏரியா வந்து கரெக்ஷன்ஸில் எங்கேருந்து வேணாலும் சப்போர்ட் எடுத்து திரும்பிடலாம். இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 25,350 இருந்து கூட மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ராங் லெவல் பையின்னு பார்த்தீங்கன்னா 25,600 நம்ம நேற்றும் 25,600 ரேஞ்சு போனால் கரெக்ட் ஸ்ட்ராங் பையர் இருப்பாங்கன்னு ஒரு லாஸ்ட் 2 to 3 வீடியோஸ் கண்டினியூவாக சொல்லிட்டே இருக்கும். பட் பாருங்க இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் போக முடியல. இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஒரே ஒரு கேண்டில் இந்த ரேஞ்ச் போனாலும் இது வந்து அந்த அளவுக்கு பிரேக் அவுட் கொடுக்க முடியாமல் அடுத்த கேண்டிலே இமீடியட்டாக கீழே வந்துட்டாங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த சின்ன லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஃபெயிலியரை நோக்கி போகும். ஸோ அதனால மார்க்கெட் அந்த அளவுக்கு ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரிஸை எடுங்க. ஸோ நாளைக்கு எப்படி